குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. சில தினங்களுக்கு முன்பாக, சில மாதங்களுக்கு முன்பாக என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகி என்டிஏ கூட்டணி மீதும் அதிமுக மீதும் சில விமர்சனங்கள் முன்வச்ச டிடிவி தினகரன் இப்போ எல்லாத்தையும் கடந்து தேர்தலுக்காக இப்போ மறுபடியும் என்டிஏ கூட்டணியில இணைந்திருக்கிறத எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தாலுமே கூட என்டிஏ கூட்டணியில அவருக்கான எத்தனை சீட் ஒதுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. எத்தனை சீட் அப்படிங்கறத பேசி முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கூட்டணியில மாற்று கருத்துல இருந்தாலுமே அந்த சீட் பாஜக மூலமா தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுமா இல்ல அதிமுக கிட்ட இருந்து நேரடியா அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்படுமா என்ற கேள்வியும் எழுதல. நிச்சயமாக இதெல்லாம் கேள்விகள் தான். நீங்க சொன்னது அனைத்துமே கேள்விகள் தான். காதல் என்பது 3 எழுத்து, அதே மாதிரி திகார் என்பது 3 எழுத்து தான். என்னை பொறுத்தவரை இது திடீரென்று என்டிஏ மேல காதல் எல்லாம் வரவில்லை. டிடிவி தினகரனுக்கு திகார் என்ற அந்த சிறையை கண்டு அஞ்சுகிறார் என்றுதான் முதன்மையான இன்றைய கருத்தா இருக்கிறது. அதாவது அவர் மேல 2017 தொடரப்பட்ட வழக்கு, அதாவது அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்தை அவர் கைப்பற்ற பார்த்தார், அதுல 50 கோடி ஊழல் கொடுத்த லஞ்ச பணம் கொடுக்க பார்த்தார் என்ற அந்த சார்ஜ் இருக்கிறது. அது யார் கொடுக்க போனார்னு பாத்தீங்கன்னா சுகேஷ் சந்திரசேகர், அதாவது டிடிவி தினகரனையும் சுகேஷ் சந்திரசேகரையும் முடிஞ்சு ஜெயில விடுறாங்க. யாருக்கு கொடுக்கப்பட்டதோ இல்லை என்றால் கொடுக்கப்படும் என்று கூறப்பட்டதோ அந்த நபருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் தேர்தல் ஆணையத்தில் இன்னும் இருக்கிறாருன்னு கூட நமக்கு தெரியாது. ஒரு அதிகாரிக்கு தான் கொடுக்க போனாங்க. அப்போ அந்த அதிகாரியை வைத்து அடுத்த விளையாட்டுகள் அங்க தேர்தல் ஆணையம் மூலியமாக நடந்து கொண்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கிறது. அந்த வழக்கு 2022 தான் கடைசியாக விசாரிக்கப்பட்டது. திடீரென்று அவருக்கு இந்த பேச்செல்லாம் பேசினார் இல்லையா, வீராப்ப பேசினார் இல்லையா, என்டிஏல இருந்து நான் வெளியே போறேன் அப்படின்னு பேசினார் இல்லையா, அதுல இருந்து ஏறத்தாழ ஒரு 2 வாரத்துக்கு பிறகு அவருக்கு அந்த நோட்டீஸ் வருகிறது. பிப்ரவரி 2ஆம் தேதி நினைக்கிறேன் டேட் கொடுத்திருக்காங்க. பிரதர் அங்க கோர்ட்ல ஆஜராகுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுதான் பாஜகனுடைய திரட்டு. அந்த பாஜகனுடைய ஒரே ஒரு கடலாசியில மயங்கி விழுந்த டிடிவி தினகரன் இன்னைக்கு திடீரென்று சென்று அங்க சேர்ந்திருக்கிறார். சீட்டெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. எவ்வளவு சீட் கொடுத்தாலும் வாங்கிட்டு போற ஒரு நபராகத்தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்தாலும் சரி, அது நரேந்திர மோடி கொடுத்தாலும் சரி, இல்ல இங்க இருக்கிற நாயகன் கொடுத்தாலும் சரி, யார் கொடுத்தாலும் எங்க கொடுத்தாலும் என்ன சீட்டு கொடுத்தாலும் வாங்கி போற ஒரு இடத்துல தான் இன்னைக்கு டிடிவி தினகரன் இருக்கிறது என்றுதான் அமமுகவனுடைய டிடிவி தினகரனுடைய ஒரு அவல நிலையாக நான் காண்கிறேன். பாஜக பொறுத்த வரைக்கும் மிரட்டிதான் இப்போ டிடிவி தினகரனை தங்களுடைய கூட்டணியில் இணைத்திருப்பதா நீங்க ஒரு கருத்தை முன் வச்சிருக்கீங்க. ஆனா டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 2 ஆப்ஷன் இருந்துச்சு இல்லையா? ஒன்னு விஜய் பக்கம் போவதற்கான ஆப்ஷன், அப்படி இல்லாட்டி என்டிஏ பக்கம் வருவதற்கான ஆப்ஷனாகவும் இருந்துச்சு. இப்போ விஜய் பக்கம் போல அப்படின்னும் போது டிவிக்குடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அவங்க இது வரைக்கும் தனித்து விடப்படுவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுதல. இல்ல, அவருக்கு ஆப்ஷனே கிடையாதுங்க. டிடிவி தினகரனை பொறுத்தவரை அவருக்கு ஆப்ஷனே கிடையாது. அது அவருக்கே தெரியும், என்னைக்கும் தெரியும். அவர் ஜஸ்ட் ஒரு போஸ்டரிங் பண்ணி பார்த்தார். அது மறுபடியும் அது ஒர்க் அவுட் ஆகவில்லை. அவரை மிரட்டி கொண்டு வருவார் என்று நான் சொல்லவில்லை. ஒரு கடலாசி போயிருக்கு, ஒரு கோர்ட்ல இருந்து ஒரு சம்மன்ஸ் போயிருக்கு. அந்த சம்மன்ஸ் பார்த்த உடனே அவரே பயந்துட்டு தான் சேர்ந்திருக்கிறார் என்ற அந்த கருத்து தான் என்னுடையதா இருக்கிறது. ஒண்ணு. 2வதாக தாவேகாவை பொறுத்தவரை தாவேகாவுக்கு பிரச்சனை எவ்வளவுதானுங்க. அவர்களுடைய டிமாண்ட் ஃபர்ஸ்ட் சினிமாவை ரிலீஸ் பண்ண விடுங்க, ஜனநாயகனை ரிலீஸ் பண்ண விடுங்க, அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற பேச்சுகள்லாம் நடத்தலாம் என்றதான் அவர்களுடைய நிலையா இருக்கிறது. நிச்சயமாக பாஜக பக்கம் சேர்ந்து விட்டால் அவர்களுக்கு அது பெரும் ஒரு தொய்வாகத்தான் இருக்கும். ஒரு அரசியல் கட்சி தொடர்றதுக்கு முன்னாலே அது மூடி விழா நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அதனால தனித்து போவதுதான் தாவேகாவை பொறுத்தவரை இந்த தேர்தலுக்கு நன்றாக ஒரு டிசிஷனாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். கடைசியில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவர்களை அந்த ஒரு இடத்துக்கு தான் தள்ளி கொண்டிருக்கிறது என்றுதான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. நன்றி திரு ராதாகிருஷ்ணன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.